விஞ்ஞானம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலேயே பைபிளில் ஒரு குறிப்பிட்ட அறிவியல் உண்மை வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. அது எப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியத்தோடு ஒருத்தர் என்கிட்ட கேள்வி கேட்டிருக்காரு. அதை இப்போ திரையில் பாருங்கள். அவர் கேட்குறார், அண்ணா எனக்கு ஒரு சந்தேகம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர் என்று பைபிளில் பல ஆயிரம் வருடத்திற்கு முன்பு இந்த வசனம் எப்படி சரியாக எழுதியிருக்கிறது? உலகம் உருண்டை என்று 1500இல் அறிவியலாளர்கள் கண்டுபிடித்தார்கள். ஆனால் 6000 வருடத்திற்கு முன்பு எழுதிய ஒரு புத்தகத்தில் எப்படி எழுத முடியும்? இதற்கு பதில் சொல்லுங்க அண்ணா, எப்படி கேட்டிருக்கார். பைபிளில் பழைய ஏற்பாட்டில் ஏசாயா என்கின்ற புத்தகத்தில் 40ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படி சொல்லுது, அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர், அதன் குடிகள் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறார்கள், அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதற்கான கூடாரமாக விரிக்கிறார். இந்த வசனத்தை தான் இவர் மேற்கோள் காட்டி இப்படி கேட்குறார். இந்த வசனத்துடைய தொடக்கத்தில் அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? பூமி அப்படிங்கிறது உருண்டை வடிவத்தில் இருக்குதுன்னு விஞ்ஞானிகள் சமீபத்தில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது விஞ்ஞான அறிவு இல்லாத அந்த காலகட்டத்தில் 6000 வருஷத்துக்கு முன்னால் எழுதின இந்த ஏசாயா புத்தகத்தில் எப்படி அந்த உண்மையை கரெக்டாக எழுதியிருக்கிறாங்க பூமி உருண்டை அப்படின்னு கேட்குறாரு. முதலாவது ஒரு காரியத்தை கவனிக்கணும். உலகம் உருண்டை அப்படின்னு 1500 அறிவியலாளர்கள் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது சரியான ஒரு கணக்கு இல்லை. அதே மாதிரி ஏசாயா புத்தகம் எழுதப்பட்டது 6000 வருஷத்துக்கு முன்னால் அப்படிங்கிறதும் சரியான ஒரு கணக்கு இல்லை. ஆனால் அதெல்லாம் இருக்கட்டும். எப்படியோ பூமி உருண்டைன்றது அறிவியலாளர்கள் கண்டுபிடிச்சது பைபிள் எழுதுனதுக்கு பின்னால். அதுவும் குறிப்பாக இந்த ஏசாயா புத்தகம் எழுதியிருக்கிறாங்கல்ல பழைய ஏற்பாட்டில், இது எழுதப்பட்ட காலத்துக்கு பல காலம் கழித்து தான் பூமி உருண்டைங்கிறத விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. சரியா? அதற்கு முன்னால் தத்துவ ஞானிகள் பூமி உருண்டையாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கொள்கையோடு இருந்திருக்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் இப்போ நம்ம ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த பைபிளில் இருக்கிற இந்த வசனம் இருக்கு இல்லையா, ஏசாயா 40ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், இந்த வசனம் எழுதப்பட்ட காலத்தில் உலகத்திலிருந்து யாருக்கும் பூமி உருண்டை வடிவத்தில் இருக்குதுன்னு தெரியாது. அன்றைக்கி இருந்தவங்க பூமி தட்டை வடிவத்தில் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வசனம் பூமி உருண்டைன்னு சொல்லுதே, அப்போ அது ஆச்சரியம் தானே? விஞ்ஞானிகள் இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பூமி உருண்டைன்னு ஆதாரத்தோடு. இப்படிப்பட்ட உண்மை அன்னைக்கே சொல்லப்பட்டிருக்குது பைபிளில். அப்படின்னா பைபிள் கடவுளால் அருளப்பட்ட ஒரு புத்தகம். ஏன்னா கடவுளுக்கு மட்டும்தான் இது தெரியும், மனுஷனுக்கு தெரியாத உண்மைகள். அப்போ கடவுள் இதை அன்றைக்கே வெளிப்படுத்தியிருக்கார் அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக பைபிளை இறைவனுடைய வார்த்தைன்னு நிரூபிக்கிறதுக்கு பார்க்குறாங்க கிறிஸ்தவ அறிஞர்கள். சரியா? அதை கேட்டுட்டு தான் இவர் என்கிட்ட கேள்வி கேட்குறார். அண்ணா இப்படி இருக்குதே பைபிளில், இத்தனை 1000 வருஷங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட அந்த பைபிளில் விஞ்ஞானிகள் இன்றைக்கி கண்டுபிடிச்ச விஷயம் சொல்லப்பட்டிருக்குதே, யாருக்கு தெரியாத ஒரு உண்மை, இது எப்படின்னு கேட்குறார். சரி, இது உண்மையா? பூமி உருண்டை வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சது, அது கண்டுபிடிக்கப்படுவதற்கும் பல 1000 வருடங்களுக்கு முன்னாலே பைபிளில் சொல்லப்பட்டிருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த குழப்பம் வந்ததுக்கு காரணம் என்னென்னா, தமிழ் பைபிளில் பூமி உருண்டைன்னு எழுதப்பட்டிருக்கு. சில ஆங்கில பைபிள் விரிவுரைகளில், அதாவது பைபிள் கமெண்ட்ரிஸ் சொல்லுவாங்கள்ல, அதில் இந்த வசனத்தில் உருண்டை என்கின்ற அர்த்தத்தை கொடுக்கின்ற விதத்தில் ஸ்பியர் அப்படின்னு சொல்லி பைபிள் விரிவுரையாளர்கள் விளக்கம் கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிக்கணும். ஆங்கில பைபிள்களில் இந்த வார்த்தை இப்படி இருக்குன்னு நான் சொல்லலை, உருண்டைன்னு இருக்குன்னு சொல்லலை. பைபிள் வசனங்களுக்கு விரிவுரைகள் எழுதுவாங்கள்ல, கமெண்ட்ரிஸ், அந்த கமெண்ட்ரிஸை எழுதினவங்க பைபிளில் இந்த வசனத்தில் பூமி உருண்டைன்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறதாக அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க விரிவுரையில். சரியா? ஆனால் உண்மையில் மூல மொழியில், அதாவது இந்த பழைய ஏற்பாடு எழுதப்பட்ட எபிரேய மொழி இருக்கு இல்லையா, அந்த எபிரேய மொழியில் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் எழுதப்பட்டப்போ அந்த வசனத்தில் உருண்டை என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. மாறாக வட்ட வடிவம் என்கின்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் திரையில் பாருங்கள். உருண்டை என்பதற்கு எபிரேய மொழியில் தூர் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். ஆனால் இந்த வசனத்தில் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படலை. அதற்கு மாறாக ஹூக் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஹூக் என்றால் வட்ட வடிவம் என்று பொருள். நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன். உருண்டை என்றால் பந்து போன்ற வடிவம், பால். வட்ட வடிவம் என்றால் தட்டு போன்ற வடிவம், பிளேட் இருக்கு இல்லையா, அந்த வடிவம். பூமி எந்த வடிவத்தில் இருக்குது? பந்து போன்ற உருண்டை வடிவத்தில். ஆனால் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அவங்க பயன்படுத்தின எபிரேய மொழி வார்த்தை தட்டு போன்ற வட்ட வடிவத்தில் இருக்கிறதாக அர்த்தம் கொடுக்குற வார்த்தை, கூக் என்கின்ற வார்த்தை. தூர் என்கின்ற உருண்டை வடிவத்தை குறிக்கின்ற வார்த்தை அந்த வசனத்தில் பயன்படுத்தப்படவில்லை. அதனால் இந்த வசனம் எந்த விஞ்ஞான உண்மையும் நமக்கு சொல்லலை. இந்த வசனம் எழுதப்பட்ட காலத்தில் பூமி தட்டையான வட்ட வடிவத்தில் இருக்கிறதாக அன்றைக்கி நினச்சிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க எல்லாரும்.
அந்த தவறான நம்பிக்கையின் அடிப்படையில் பூமி தட்டையான வட்ட வடிவத்தில் இருக்கிறதாகத்தான் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுது. சரியா? சரி, அப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும். அப்புறம் ஏன் தமிழ் பைபிளில் அப்புறம் சில ஆங்கில பைபிள் விரிவுரைகள் எல்லாம் பூமி உருண்டைன்னு இந்த வசனம் சொல்கிறதாக எழுதப்பட்டிருக்கு? காரணம் வேறு ஒன்றும் இல்லை. தமிழ் பைபிளும் சரி, ஆங்கில பைபிள் விரிவுரைகள், பைபிள் கமெண்ட்ரிஸும் சரி, பூமி உருண்டை என்கிற விஞ்ஞான உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா எழுதப்பட்டவை. அவ்வளவுதான். உண்மையில் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள கூக் என்கின்ற வார்த்தையின் சரியான மொழிபெயர்ப்பை அவங்க கொடுக்கல. பூமி உருண்டை வடிவத்தில் இருக்குது அப்படிங்கிறது விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டதுக்கு பிறகு அதன் அடிப்படையில் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர் அப்படின்னு தமிழ் பைபிளில் எழுதியிருக்கிறாங்க. அந்த ஆங்கில விரிவுரைகள்லையும் அதே மாதிரி விளக்கம் கொடுக்குறாங்க. சரியா? அப்போ ஏசாயா 40ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் எந்த விஞ்ஞான உண்மையும் சொல்லப்படலை. விஞ்ஞானத்திற்கு எதிரான ஒரு கருத்து தான் சொல்லப்பட்டிருக்கு. பூமி வட்ட வடிவத்தில் தட்டையாக இருக்கிறதாக. இப்போ இதுக்கு இன்னும் வலுவான ஆதாரம் ஒன்று அந்த வசனத்திலே இருக்குது. தட்டு போன்ற வட்ட வடிவத்தில் பூமி இருக்கிறதாக அந்த வசனம் சொல்வதற்கான ஆதாரம் அந்த வசனத்தில் இருக்குது. அதை முழுசாக வாசிக்கிறேன், கவனிங்க. ஏசாயா 40:22. அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர், அதன் குடிகள் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறார்கள். அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதற்கான கூடாரமாக விரிக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்கள். வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை கூடாரமாக விரிக்கிறார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இப்போ பூமி பந்து போன்ற உருண்டையான வடிவத்தில் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே கூடாரம் போட முடியாது. அது ஒரு தட்டையான வடிவத்தில் இருந்தால் தான் கூடாரம் போட முடியும். இப்போ திரையில் நீங்களே பாருங்கள். இப்போ பூமி இந்த படத்தில் நீங்கள் பார்க்குற மாதிரி வட்ட வடிவத்தில் தட்டையாக இருந்தால் தான் அதுக்கு மேலே ஒரு கூடாரத்தை அப்படி போட முடியும், டோம். அப்போ அந்த அர்த்தத்தில் தான் இந்த வசனத்தை எழுதியிருக்கிறாங்க. தட்டையான வட்ட வடிவத்தில் பூமி இருக்கிறதா நினச்சிக்கிட்டு அதுக்கு மேலே வானத்தை கூடாரம் மாதிரி இப்படி போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த வசனம் தவறான ஒரு விளக்கத்தை கொடுக்குது. சரி, இதில் இன்னும் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டை 2300 வருஷங்களுக்கு முன்னால் கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்த்தாங்க. அந்த மொழிபெயர்ப்புக்கு பெயர் செப்டுவஜின்ட். அதை மொழிபெயர்த்தவங்க எல்லாம் எபிரேய மொழியை தாய்மொழியாக கொண்ட கிரேக்க மொழி அறிஞர்கள். அப்படி அவங்க மொழிபெயர்க்கும் பொழுது இந்த ஏசாயா 40ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அவங்க ஹூக் என்கின்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில் ஈரஸ் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. ஈரஸ் என்கின்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில் வட்ட வடிவம்னு அர்த்தம், உருண்டை வடிவம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. உருண்டை வடிவம் அப்படின்னு மொழிபெயர்க்கணும்னா ஸ்பைரா என்கின்ற வேறொரு கிரேக்க வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனால் அந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்தலை. ஓகே, அப்போது ஏசாயா 40ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் எழுதப்பட்ட அந்த காலகட்டத்தில் பூமி தட்டையான வடிவத்தில் வட்ட வடிவத்தில் இருக்குதுன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவங்க இருந்ததுனால, தவறான ஒரு நம்பிக்கையில் இருந்ததுனால, அதன் அடிப்படையில் பூமி தட்டு போன்ற வட்ட வடிவத்தில் தட்டை வடிவத்தில் இருக்குது அப்படின்னு தான் இந்த வசனத்தில் அவங்க எழுதியிருக்கிறாங்க. அதனால் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் எந்த விஞ்ஞான உண்மையும் சொல்லலை, மாறாக விஞ்ஞானத்துக்கு எதிரான ஒரு கருத்தை தான் சொல்லுது. இப்போ தான் ஒரு முக்கியமான உண்மையை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பைபிளில் விஞ்ஞான உண்மைகள் எதுவும் முன்னாலேயே சொல்லப்படலை அப்படிங்கிறது மட்டும் இல்லை, பைபிளில் விஞ்ஞானத்துக்கு விரோதமான பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு பூமி சூரியனை சுற்றுது அப்படிங்கிறது விஞ்ஞான உண்மை. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? சூரியன் தான் பூமியை சுற்றுது அப்படின்னு. அதனால தான் 17ஆம் நூற்றாண்டில் கலீலியோ என்பவர் பூமி தான் சூரியனை சுற்றுது அப்படின்னு அறிவியல் பூர்வமாக நிரூபித்தப்போ கிறிஸ்தவ சபை அவரை பிடிச்சி மிரட்டி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து அவர் எழுதின புத்தகத்தை தடை பண்ணி அவரை வீட்டு காவலில் வச்சாங்க. அவரை போட்டு பாடாப்படுத்தினாங்க விஞ்ஞான உண்மையை சொன்னதுக்கு. ஏன்னா விஞ்ஞான உண்மை பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிறதுனால. இதை பற்றி ஏற்கனவே வேறொரு வீடியோவில் விரிவாக பேசியிருக்கேன். ஆக பைபிள் விஞ்ஞான உண்மைகளுக்கு எதிரான கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு புத்தகமே தவிர விஞ்ஞான உண்மைகள் எதையும் பிரதிபலிக்கின்ற ஒரு புத்தகம் அல்ல.